بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد. وقال رسول الله صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹுவின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய காலத்திலேயே சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றியும் புகழ்ந்தும் இருக்கிறார்கள். முத்தய்யிபா ஒப்பந்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்த நேரத்திலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள்: நான் என்னுடைய பெரிய தந்தைமார்களுடன் சேர்ந்து முத்தய்யிபா என்கின்ற ஒப்பந்தத்தில் பங்கெடுத்தேன். அப்போது நான் வாலிபராக இருந்தேன். அப்படி ஒரு ஒப்பந்தம் இப்போது ஏற்படுத்தப்பட்டாலும் அதில் நான் பங்கு கொள்வேன். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் பங்கு கொள்வது எனக்கு மிகவும் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாஹிலியாவினுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், யமனில் இருக்கக்கூடிய ஜுபைத் என்கின்ற பகுதியில் இருந்து ஒருவர் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்தார். வருகிற போது வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வியாபார பொருட்களோடு வந்தார். பனு சஹம் கோத்திரத்தை சார்ந்த ஆஸ் பின் வாயில் வியாபார பொருட்களோடு யமன் ஜுபைதில் இருந்து வந்தவரோடு பேசி அவருடைய வியாபார பொருட்களை எல்லாம் தன்னுடைய வீட்டில் வாங்கி வைத்து விட்டு இவர் எங்கேயோ சென்று விட்டார். இவரிடத்தில் இருந்து பணத்தை வாங்க முடியவில்லை. வெகு தூரத்திலிருந்து வியாபாரம் செய்ய வந்தவர் இப்படி வியாபார பொருட்களை அவரிடத்தில் பறிகொடுத்து விட்டு கிரயத்தையும் பெற முடியாமல் தவிக்கிறார். கடைசியில் அவர் ஆஸ் பின் வாயிலுடைய கோத்திரத்தார்களான பனு சஹம் அவர்களிடத்தில் சென்று முறையிடுகிறார். உங்களுடைய குலத்தை சார்ந்தவர் என்னுடைய வியாபார பொருட்களை எல்லாம் வாங்கி வீட்டிலே வைத்து விட்டு அதற்கு விலை தராமல் வெளியே சென்று விட்டார். எனவே அதற்கு இழப்பீடு பெற்று தாருங்கள் என்பதாக முறையிடுகிறார். ஆனால் பனு சஹம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் முடியாது என்று மறுத்ததோடு அவரை கேவலப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பல கூட்டத்தார்களிடம் சென்று முறையிடுகிறார். எல்லோரும் அவருக்கு எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு தயாரில்லை. கடைசியில் அவர் என்ன செய்தார்? குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அபு குபைஸ் மலை மீது ஏறி நின்று ஒரு கவிதை பாடுகிறார். இப்படி வியாபாரம் செய்வதற்கு வந்த நான் நிர்கதியோடு நிற்கிறேன். என்னிடத்தில் அநீதம் செய்யப்பட்ட இந்த அநீதத்தை கேட்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதாக அபு குபைஸ் மலை மீது நின்று கொண்டு ஒரு கவிதை பாடுகிறார். கூடி இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு அவரின் உரத்த குரல் கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தைகளில் ஒருவர் ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர் எழுகிறார். தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொன்னார்: அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதற்கு நம்மில் யாரும் இல்லையா? இவருடைய பிரச்சனை என்ன என்பதை கேட்டு விசாரித்து அதற்கு தீர்வு தருவது நம்முடைய கடமை என்பதாக சொல்லுகிறார். ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய இந்த வார்த்தையை கேட்டு ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள் முன் வருகிறார்கள். தைம் கூட்டத்தார்கள் முன் வருகிறார்கள். ஜுஹ்ரா கூட்டத்தார்கள் முன் வருகிறார்கள். இந்த கூட்டத்தார்களை அழைத்துக் கொண்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்பவரினுடைய வீட்டிலே ஒன்று கூடுகிறார்கள்.
ஒன்று கூடி அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தம் தான் முத்தய்யிபா என்கின்ற ஒப்பந்தம், ஹில்புல் ஃபுதூல் என்று போற்றப்படுகின்ற ஒப்பந்தம். அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயது நிரம்பிய வாலிபராய் பங்கெடுக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய வரிகள் இதுதான்: இந்த பகுதியில் யாராவது அநீதம் இழைக்கப்பட்டால் அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு ஆதரவாக அவருக்கு உதவி செய்வதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய கரு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த 3 கூட்டத்தார்களும் சேர்ந்து பனு சஹம் கூட்டத்தார்களை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். ஆஸ் இப்னு வாயில் செய்த தவறை எடுத்துச் சொல்கிறார்கள். யமனில் இருந்து வந்த வியாபாரிக்கு நிவாரணம் வழங்குகிறார்கள். அப்போது அந்த வியாபாரி அதே அபு குபைஸ் மலை மீது ஏறி நின்று தனக்கு இழப்பீடு பெற்று தந்த இந்த கூட்டத்தார்களை புகழ்ந்து ஒரு கவிதை பாடுகிறார். இந்த கவிதைக்குத்தான் ஹில்புல் ஃபுதூல் என்பதாக போற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து சொன்னார்கள்: ஐயாமுல் ஜாஹிலியாவில் நான் வாலிபராக இருந்தபோது முத்தய்யிபா ஒப்பந்தத்தில் நான் பங்கெடுத்தேன். இப்படி ஒரு ஒப்பந்தம் இப்போது ஏற்பாடு செய்வதாக இருந்தாலும் அதில் பங்கெடுப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, சிறப்பு என்பதாக போற்றினார்கள். இங்கே சொல்ல வருகின்ற கரு இதுதான்: பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அழகிய பண்புகளில் ஒன்று. இந்த பண்பு ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே இருந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு சமூகம் என்று வருகிற போது அங்கே கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்கள் இருப்பார்கள், பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், கடன் சுமையால் அவதிப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், நோய் நொடியால் சிரமப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், தன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள், தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கூட போதுமான பொருளாதாரம் இல்லாமல் இருப்பார்கள். இப்படி பலமானவர்களும் பலவீனமானவர்களும் சேர்ந்து ஒரு சமுதாயமாக வாழுகிறோம். இப்படி இருக்கிற போது பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு பலமானவர்கள் எந்த அளவிற்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அடிப்படையான பாடமாக இந்த மார்க்கம் போதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு 5 ஹதீஸ் ஆழமாக நம்முடைய சிந்தனையில் ஏற்றிக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஹதீஸ். அதில் முதலாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் யார் நடந்து கொள்கிறாரோ அவர் பாதிக்கப்படுகிற போது அல்லாஹ் மேலும் அவரை பாதிப்படைய செய்கிறான். யார் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு அவருடைய சிரமத்தை நீக்கி அவருக்கு நிவாரணம் தருகிறாரோ அவர் பாதிக்கப்படுகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய சிரமத்தை நீக்கி அவருக்கு நிவாரணம் வழங்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பாதிப்பை தெரிந்திருந்தும் அதை நீக்குவதற்குண்டான சக்தி இருந்தும் கண்ணை மூடி கண்டுகொள்ளாமல் யார் செல்கிறாரோ அவரை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையில் அனைவருக்கும் முன்னால் கேவலப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரர் ஆவார். ஒருவர் இன்னொருவருக்கு அநீதம் செய்யவும் மாட்டார். ஒருவர் பாதிப்புக்கு உள்ளாகிற போது அவரை அப்படியே விட்டுவிடவும் மாட்டார். யார் ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவரின் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். யார் ஒருவரின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறையை அல்லாஹ் மறைக்கிறான். யார் ஒருவரின் சிரமத்தை நீக்குகிறாரோ அவரின் சிரமத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நீக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது மூன்றாவது ஹதீஸ். நான்காவது, யார் பாதிப்பிற்கு உள்ளான ஒருவரின் சிரமத்தை மறைமுகமாகவே நீக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இம்மையிலும் உதவி செய்கிறான், நாளை மறுமையிலும் உதவி செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஐந்தாவது ஹதீஸ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர், மக்களுக்கு அதிகம் பலனளிக்க கூடியவர் தான். நற்காரியங்களில் ஆக சிறந்தது கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு முஸ்லிமின் சிரமத்தை நீக்குவது, கடன்பட்டிருக்கும் ஒரு முஸ்லிமின் கடனை நிறைவேற்றி விடுவது, பசித்திருக்கும் ஒரு முஸ்லிமின் பசியை நீக்குவது, இவைகள் எல்லாம் நற்காரியங்களிலேயே ஆக சிறந்தது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்:
யார் பிறரின் தேவைக்காக வேண்டி புறப்பட்டு போகிறாரோ அவர் மஸ்ஜிதுன் நபவியில் 1 மாத காலம் இஅ்திகாஃப் இருந்த நன்மையை பெறுகிறார். யார் பிறரின் மீது கோபப்படுவதற்கு நியாயமும் சக்தியும் இருந்தும் கோபப்படாமல் தன்னை தவிர்த்துக் கொள்கிறாரோ நாளை மறுமையில் அவரின் உள்ளத்தில் அல்லாஹ் திருப்தி என்னும் ரிலாவை கொண்டு நிரப்புகிறான். யார் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நடந்து செல்கிறாரோ தடுமாறும் கால்களுக்கு மத்தியில் அவரின் காலை அல்லாஹ் நாளை மறுமையில் பலப்படுத்துகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 5 ஹதீஸ்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமா, அவனுடைய உதவியை பெற வேண்டுமா, நாளை மறுமையில் நாம் தப்பிக்க வேண்டுமா, நாளை மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டுமா, எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக திகழக்கூடியது என்ன தெரியுமா? பிறர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து அவருடைய சிரமத்தை நீக்குவதுதான் அடிப்படை ஆதாரமாக அமைகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது அல்லாஹ்வினுடைய பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த ஊரை விட்டு விரட்டப்படுகிற போது அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதாளத்திலே தூக்கி வீசப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அந்த குழந்தையை என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். இந்த ஆறுதல் வசனங்கள் எல்லாம் திருக்குர்ஆனிலே மின்னிடக்கூடிய வசனங்களா என்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்படுகிற நேரத்தில் ஆறுதலாக இருப்பது அல்லாஹ்வினுடைய பண்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு. முதற் கூட்டத்தை சார்ந்தவர்கள் கடுமையான பஞ்சத்திலும் வறுமையிலும் பாதிக்கப்படுகிறார்கள். தன் வீட்டு குழந்தைகளுக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு நிர்கதியான நிலையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். நாங்கள் வறுமையாலும் பஞ்சத்தாலும் கஷ்டப்படுகிறோம், எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று தங்களுடைய சிரமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே வாடி போய்விட்டது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். மக்களுக்கு அறிவிப்பு செய்து பள்ளிக்கு அழையுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். மக்களை ஒன்று கூட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிம்பரின் மீது நின்றார்கள். மக்களுக்கு மத்தியில் சிரமப்படக்கூடிய அந்த முதற் கூட்டத்தார்களுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கொண்டு வந்து குவியுங்கள் என்பதாக ஆணையிட்டார்கள். மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தவைகளை கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த முதற் கூட்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய கவலையை முறையிட்ட போது சோர்ந்து போய் வாடி போயிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் உதவி செய்வதற்காக வேண்டி நிவாரண பொருட்களை கொண்டு வந்து குவித்த போது வெள்ளி மின்னுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் மின்னியது என்பதாக அறிவிக்கப்படுகிறது. என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய குணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணமும். சகாபாக்களுடைய குணமும் அதுதான். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம், வரலாற்றில் கருப்பு புள்ளியாக பேசப்படுகின்ற மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தை நீக்குவதற்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போராடினார்கள். அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கடுமையாக உயர்ந்து போயிருந்தது. இறைச்சியின் விலை உயர்ந்து விட்டது, எண்ணெயின் விலை உயர்ந்து விட்டது, நெய்யினுடைய விலை உயர்ந்து விட்டது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கலீஃபாவாக ஒரு சத்தியம் செய்தார்கள். மக்கள் இயல்பாக இறைச்சி சாப்பிடுகிற வரை, மக்கள் இயல்பாக எண்ணெயை பயன்படுத்துகிற வரை, மக்கள் இயல்பாக நெய்யை பயன்படுத்துகிற வரை நான் இறைச்சியையோ நெய்யையோ எண்ணெயையோ சாப்பிட மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தார்கள். என்று சொன்னால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு போராடுவதோடு பாதிக்கப்பட்டவர்களுடைய கஷ்டத்தில் கூட பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் தாபிஈன்களின் மிகச்சிறந்தவர். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து தருவதோடு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்களாம். யா அல்லாஹ், இந்த பசித்தவர்களுக்காக வேண்டி என்னை பிடித்து விடாதே, நல்ல ஆடை இல்லாதவர்களுக்காக வேண்டி என்னை பிடித்து விடாதே, அவர்கள் இவ்வளவு சிரமத்தில் இருக்கிற போது நான் நன்றாக இருக்கிறேனே, எனவே யா அல்லாஹ் என்னை தண்டித்து விடாதே என்பதாக உதவியை செய்துவிட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களும் எந்த வகையிலும் துவண்டு விடக் கூடாது என்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களோடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சரித்திரம் நமக்கு பலனளிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை மகளார் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர்களினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கணவர் அபுல் ஆஸ் இப்னு ரபியா. பலருக்கும் முன்னுதாரணம் காட்டப்படுகின்ற மிகச்சிறந்த கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அபுல் ஆஸ் இப்னு ரபியா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாசமிகு மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும். அபுல் ஆஸ் இப்னு ரபியா வெளியூருக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை அல்லாஹ் வழங்கினான். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தன்னுடைய தந்தையிடம் ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்படியும் தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் நாம் சொல்வதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் என்கின்ற ஆவலில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவனின் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அபுல் ஆஸ் இப்னு ரபியா வீடு திரும்பினார். நல்ல முறையில் அவர்களை உபசரித்து விட்டு தன்னுடைய கணவன் அபுல் ஆஸ் அவர்களிடத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தைக்கு அல்லாஹ் நுபுவத்தை வழங்கி இருக்கிறான். நான் அவர்களை சந்தித்து ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார். அபுல் ஆஸ் இப்னு ரபியா உடனே சொன்னார், உன்னுடைய தந்தையை நான் பொய்யரென்றும் சொல்ல மாட்டேன், ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். ஒரு பெண்ணின் வார்த்தையை கேட்டு மதம் மாறியவன் என்கின்ற பெயர் எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லி மறுத்துவிட்டார். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இடியே தலையில் விழுந்தது போன்று இருந்தது. உலகத்திற்கு ஈமானிய பிரகாசத்தை எடுத்து தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மருமகனார் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, தந்தையே, உங்களோடு நானும் வந்து விடவா, என்னுடைய கணவனோடு இங்கேயே இருந்து விடவா என்பதாக கேட்கிறார்கள். முடிவு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான தருணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் தன்னுடைய கணவனோடு இருந்து விடமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் மதீனா புறப்பட்டு சென்று விட்டார். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒவ்வொரு நாளும், இன்றாவது என்னுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்பாரா, இன்றாவது என்னுடைய கணவர் ஈமானை ஏற்பாரா என்கின்ற எதிர்பார்ப்பில் கழிந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு சரியாக ஒரு வருட காலம் முடிந்ததற்கு பிறகு பத்ர் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அணியில், அவர்களுடைய மருமகனார் அபுல் ஆஸ் இப்னு ரபியா எதிர் அணியில், எதிரும் புதிருமாக போர்க்களத்தில் நிற்கிறார்கள் மாமனாரும் மருமகனும். 70 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் அபுல் ஆஸ் இப்னு ரபியா ஒருவர். அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி அவரவரும் தண்ட பரிகாரத்தை தந்துவிட்டு விடுதலையாகி கொண்டு போகிறார்கள். எதுவும் இல்லாதவர்கள் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு கற்றுத்தந்து விட்டு விடுதலையாகி கொண்டு போகிறார்கள். அபுல் ஆஸ் அவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டிய ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபுல் ஆஸினுடைய சகோதரருக்கு ஒரு முத்து மாலையை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தண்ட பரிகாரமாக இந்த முத்து மாலையை தந்து அபுல் ஆஸை மீட்டு கொண்டு வாருங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவில் இருந்து ஆள் அனுப்புகிறார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபியா அவர்களினுடைய சகோதரர் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து முத்து மாலையை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்திலே ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொடுத்து அனுப்பிய முத்து மாலை, அந்த முத்து மாலையை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் அப்படியே கலங்குகிறது. ஏன் தெரியுமா? அந்த முத்து மாலை ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அணிந்திருந்த முத்து மாலை. இன்று அபுல் ஆஸை மீட்பதற்காக வேண்டி தண்ட பரிகாரமாக இன்று பைத்துல் மாலிலே சேர்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த முத்து மாலை கரங்களில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்நாள் முழுக்க அணிந்திருந்த இந்த முத்து மாலையை பைத்துல் மாலிலே சேர்ப்பதற்கு மனம் வரவில்லை. தன்னுடைய தோழர்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் என்ன முடிவு செய்தாலும் சரி அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அபுல் ஆஸை மட்டும் தண்ட பரிகாரம் எதையும் பெறாமல் விடுதலை செய்து விடலாமா என்பதாக சொன்னார். சகாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாராளமாக எதையும் பெறாமல் அவர்களை விடுதலை செய்யலாம் என்பதாக சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆஸ் அவர்களினுடைய கையிலேயே அந்த முத்து மாலையை தந்து, இதை என்னுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே தந்துவிட்டு அவர்களை மதீனாவிற்கு அனுப்பிவிடுங்கள் என்பதாக சொன்னார். சரி என்று அபுல் ஆஸ் இப்னு ரபியா முத்து மாலையோடு மக்காவிற்கு சென்றார். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய கரத்திலே தந்து, உன்னை உன்னுடைய தந்தை மதீனாவிற்கு அனுப்புமாறு சொல்லிவிட்டார்கள், எனவே சென்று வா என்பதாக சொன்னார். தன்னுடைய சிறிய மகள் உமாமா, அந்த உமாமாவை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்.
சிறிது காலம் சென்றது. ஒரு வியாபார கூட்டம் மதீனாவிலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் அபுல் ஆஸ் இப்னு ரபியும் மாட்டிக்கொள்கிறார். அங்கிருந்து தப்பித்து நேராக ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார். வந்து சொன்னார், என்னை கைது செய்து இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார்கள். மஸ்ஜிதுன் நபவியில் சகாபாக்களுக்கு முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து ஓரமாக நிற்கிறார்கள். பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றார்கள். தன்னுடைய மகளாரிடத்தில் என்ன விஷயம் என்பதாக கேட்டார்கள். அபுல் ஆஸ் கைது செய்யப்பட்டு மீண்டும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார், என்னுடைய ஜாமீனில் அவர்களை விடுவிக்க முடியுமா என்பதாக கேட்கிறார்கள். நில்லம்மா என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, தோழர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் சரி அதை ஏற்பதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அபுல் ஆஸ் இப்னு ரபியா, நீங்கள் கைது செய்து மீண்டும் கொண்டு வந்து விட்டீர்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய ஜாமீனில் இவர்களை விடுதலை செய்து விடலாமா என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் அனைவரும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், தாராளமாக விடுதலை செய்யலாம், இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதாக சொன்னார். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த அபுல் ஆஸ், நாங்கள் உண்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் கூட வழி இல்லாமல் சமூக பகிஷ்கரிப்பு செய்யப்பட்டு 3 ஆண்டு காலம் நாங்கள் தனிமையில் இருந்த நேரத்தில் எங்களுக்கு உணவு தந்து உதவியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபுல் ஆஸ் இப்னு ரபியா அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய ஜாமீனில் விடுதலை செய்து விட்டார். அபுல் ஆஸ் இப்னு ரபியா அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அன்பு கணவரே, இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்றுக்கொள்வதற்குண்டான காலம் இன்னும் உங்களுக்கு கனியவில்லையா என்பதாக கேட்டார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபியா எதையும் சொல்லவில்லை. அங்கிருந்து நேராக மக்காவிற்கு சென்று விட்டார். சென்றவர் தன்னுடைய பொதிகைகளை எல்லாம் அங்கே வைத்துவிட்டு குளித்து முழுவி அங்கிருந்து மீண்டும் மதீனாவிற்கு வருகிறார். நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டு பிறகு இந்த சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை தேடி வருகிறார். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விட்டார்கள். ஒரு முஸ்லிமாக முஃமினாக கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழுகிற ஆரோக்கியமான நிலையில் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லை, படுத்த படுக்கையாகி விட்டார்கள். சிறிது காலம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். 40 வயதை கூட தாண்டவில்லை. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். கஷ்டம், சிரமம், சோதனை, மனக்குமுறல், மன சஞ்சலம், இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியே போனது. ஜனாசா குளிப்பாட்டி முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பனியனை கலட்டி ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அணிவிக்குமாறு சொன்னார்கள். நபி அவர்களுடைய அந்த பனியனை ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அணிவித்து கஃன் செய்தார்கள். சகாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி செஞ்சதில்லையே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, என்னுடைய மகள் வாழுகிற போது சந்தோஷமாக வாழவில்லை, சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார். அவரை கபரில் கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு அந்த கபர் அவர்களை நெருக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய பனியனை கலட்டி கொடுத்து விட்டார். அவ்வாறே ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பனியன் அணிவிக்கப்பட்டு கஃன் செய்யப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரிலே இறங்கினார்கள். கவலை தோய்ந்த முகம், கண்களிலே கண்ணீர். தன்னுடைய மகளின் பிரேதத்தை வாங்கி கபரிலே வைத்துவிட்டு கபரில் இருந்து வெளியேறுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சகாபாக்கள் அதையும் கவனித்தார்கள். நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கபருக்குள் இறங்குகிற போது கண்ணீரோடு இறங்கினீர்கள், வெளியேறுகிற போது சந்தோஷமாக வெளியேறுகிறீரே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான், என்னுடைய மகளை இந்த கபர் நெருக்காது என்பதாக சொன்னார். இந்த கபர் என்னுடைய மகளை நெருக்காதாம், இந்த சுப செய்தியை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு வருட காலம்தான்
தன்னுடைய மனைவியினுடைய பிரிவு தாங்க முடியாமல் அபுல் ஆஸ் இப்னு ரபி அவர்களும் ஒரு வருடத்திலேயே அவரும் மரணமாகிவிட்டார். உமாமா என்கின்ற அந்த பிஞ்சு குழந்தை அனாதையாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வளர்த்தார்கள். நாம் வரலாறுகளிலே படிப்போம் தெரியுமா? ஒரு பக்கம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னொரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த தோள் மீது அமர்ந்திருந்த ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தை தான் அபுல் ஆஸ் அவர்களுக்கும் ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளில் வளர்ந்த குழந்தை. பல்வேறு படிப்பினைகளை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வரலாறு ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லும். என்ன தெரியுமா? பிறர் பாதிப்படைகிற போது அவர்களினுடைய மன சஞ்சலங்களை உணர்ந்து இங்கு எல்லோரும் செயல்பட்டு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அபுல் ஆஸ் அவர் செய்த உதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய மகளினுடைய உணர்வை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தையாக செயல்பட்ட விதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனோநிலையை உணர்ந்து அங்கிருந்த சகாபாக்கள் செயல்பட்ட விதம். ஆக பாதிப்படைகிற போதெல்லாம் ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் இருப்பது என்பது ஒரு சமூகத்திற்கு நல்லது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனருக்கு பலமானவர்கள் உதவி செய்யவில்லை என்றால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தி இருந்தும் அவருக்கு தக்க நிவாரணம் அளிக்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமூகத்திற்கு அல்லாஹ்வின் உதவி எப்படி வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். ஆக ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் செழிப்பாக இருக்கிற போது தம்பி வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறான். தம்பி செழிப்பாக இருக்கிற போது அண்ணன் வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறான். தம்பி ஊருக்கே தான தர்மம் செய்து கொண்டிருக்கிற போது அண்ணன் கடனை கூட அடைக்க முடியாமல் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறான். இப்படி நமக்கு மத்தியில், நம்முடைய தெருவில், நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய வீட்டில், நம்முடைய இரத்த உறவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற போது கண்ணை மூடிக்கொண்டு வாழ்வது நாளை மறுமையில் நம்மை குருடாக்கிவிடும் என்கின்ற அழுத்தமான செய்தியை இந்த பயானின் பின்னணியில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களினுடைய உணர்வை உணர்ந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எந்த வகையிலும் நாமும் பாதிப்பிற்கு உள்ளாகாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலையையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.